அந்த டைம்ல எல்லாம் அவங்க அம்மாவை ரொம்ப நல்லா பார்த்திருக்கான். நல்ல பையன்தான். ஆனா இந்த அடிக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் இவ்ளோ மோசமாயிருக்கான்னு சொல்றாங்க. சோ இந்த பையனை டி அடிக்ஷன் சென்டருக்கு கொண்டு போனோம்னா பை ஃபோர்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் போலீஸ் நம்ம பண்ண முடியுமா? இது எப்படி சார் டீல் பண்ணும்? ஃபர்ஸ்ட் வந்து ட்ரக்குக்கு அடிக்ட் ஆயிட்டுனா நம்ம வந்து ஒரு காவல்துறையில புகாரை கொடுத்துடலாம் மேடம். இவரை கொண்டு வந்து நீதிமன்றத்துல காவல் வச்சு சிறையில அடைப்பாங்க. சிறையில அடைத்த பிறகு இந்த மனைவி இருக்காங்கல்ல, இவங்க வந்து இந்த ஹஸ்பண்ட் வேணும்னு சொல்றாங்க திரும்ப, அப்படிதானே? ஆமா. ஏன்னா அவர் வந்து மறுவாழ்வு மையத்துல மீட்டு அவரை நல்லபடியா திரும்ப கொடுங்கன்னு கேக்குறாங்களா எப்படி மேடம்? ஆமா ஆமா சார். அந்த மாதிரி கேட்கிற பட்சத்துல இந்த இந்த பொண்ணு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் அந்த ஏரியாவுல காவல்துறைக்கும் வந்து புகாரை வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட்ல பதிவு தபால அனுப்ப சொல்லுங்க சார். இந்த பொண்ணு பண்ணாம அவங்க அம்மா பண்ணலாமா சார்? இந்த பொண்ணு இப்ப ரொம்ப உடைஞ்சு போயிருக்கா. அந்த தாயார் பண்ணலாம். சரி, அம்மா பண்ணலாம், அப்பா பண்ணலாம், மனைவி பண்ணலாம். தாயார் வந்து இப்படி ஒரு புகார் மனுவை கொடுத்து இப்படி வந்து என்னோட பையன் வந்து இந்த மாதிரி ஒரு சிறைச்சாலையில் இந்த வழக்குல இருக்காரு, அவரை வந்து தகுந்த மறுவாழ்வு மையத்துக்கு அழைச்சு கொடுக்கறதுக்கு காவல்துறை உதவியோட மருத்துவ உதவியோட எனக்கு வந்து ஒரு அனுமதி தரணும்னு சொல்லி ஒரு ரெக்வெஸ்ட் கொடுக்கணும்.